பிரியமணிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம கடை ஓப்பனிங் பண்ண போகிறோம். கடை ஓப்பனிங் தான். யார் கடை என்ன அப்படிங்கிறத வந்து உள்ளே வந்து பாருங்கள். என்ன கடை அப்படிங்கிறத உள்ளே வந்து பாருங்கள். வந்து கிளம்பியாச்சு, டைம் ஆயிடுச்சு, மணி கரெக்டாக 9:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். மாமா சாப்பிடல. இதான் வந்து பார்த்திங்கன்னா மாமாவது என்னோடது. கிட்டத்தட்ட நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு 5 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி தான் போடுறேன். நான் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ். அதுக்குள்ளே வந்துருச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத போகிற வழியிலே என்னென்ன பண்ணுறோம், போகிற வழியிலே யார் யார் கூட நம்ம போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க. ஹாய் சொல்லுங்கடி 2 பேரும். நீங்கள் தான் தெரியுறீங்க. இல்லை இல்லை ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எல்லோரும் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டோம். என்ன விசேஷம் அப்படிங்கிறத அங்கே போய் தான் சொல்லுவேன். இந்தாச்சும் ஷாப்புக்கு கடை பார்த்தீங்கன்னா மேலே தான் பிந்து பியூட்டி பார்லர். வந்தவங்க எல்லோரும் மேலே போயிருக்காங்க. அதுக்கு ஃப்ரீயாக ஒரு மாதிரி ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம். பலூன்லாம் காரில் ஊதிட்டாங்க. இந்நேரத்தில் இருக்காதுமா. பிரியா அம்மாட்ட செல்ல கொடுப்போம். ரிப்பன் வந்து கட்டண போகிறாங்க. நாங்கள் 3 பேர் இந்த சைடு நின்று ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து இவங்க எடுக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஐஃபோன். அவங்க ரிப்பன் கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம உள்ள இருக்கும். பிடிச்சி வந்தால் கையில் பிடிங்க யாராச்சும். அப்படி சாப்பிட்டியா? சார்வின் கொஞ்சம் தள்ளிக்க. லட்டு மட்டும்தான் இருக்குது. வேற ஐட்டம் பிரியாணிலாம் இல்லையா? ஓ தனியாவா? இது என்ன சைடிஸா? இல்லை சைடிஸா மெயின் டிஷ் இல்லையான்னு கேட்குறேன். மூஞ்சி அடிச்சுப்பா சாமி, மூஞ்சி இருமா. மூஞ்சி அடிச்சுக்கலாம், ஒரே இருமா. கண்ணில் விழுந்துட போகுது. இப்போ கண்ணில் விழுந்துருச்சு.
தேங்க்யூ. உங்களுக்கு அத்தை கொடுக்கணும் சொல்லணும் அத்தை கொடுத்து சொல்லணும் யார் நல்லா போட்டி வைக்கிறோம் இங்க டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. என்ன வெட்டல இப்பதான் விளக்கே வெட்டுங்க அதடா பாப்பா ஐஸ்வா. கொத்தி வந்து மாடி மத்திய ஆயிரம். ஊதுங்க பாப்பா. ஊதுங்க எல்லாரும் சேர்ந்து யார் நீ கேக் வெட்டு போ. ஏய் இந்த பக்கம் கேக் வேணும் போல மறுபடியும் மலிக் போடு எல்லாரும் சேர்ந்து வெட்டுங்க. புரியுங்க அண்ணா கை தட்டுங்க ஆமா ரோஸ் கொடுங்க ரோஸாக்கா. ரோஸ் யாருக்கு வச்சிருக்கீங்க அங்க? ரோஸை வாங்கிட்டு கேட்க விட்டுங்க. எப்படி மொட்டி போட்டு கொடுக்கணுமா? மொட்டி போட்டு சொல்றீங்களா? ஒரு ரோசாவை காக்க போ. மா இதோட கேட்டதமா? பாத்துமா. இல்ல பிருந்தாக்கும் மாத்தி கொடுத்துட்டு நினைக்கிறேன். பிருந்தா வாங்குறாங்க இருங்க. Thank you டா. Love you so much. நான் பாக்குறேன் பிளேட் அங்க இந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. இல்லக்கா. சேந்தக்க வேற கொடுக்கலாம். நீ வா கொஞ்சம் போட்டோ எடுங்க. நல்லா போட்டோ எடுத்துட்டேன். ஓகே. அடுத்து அடுத்து தூக்கு. என்ன நிவர்த்தியா? ஓ ஹைட் இருக்குது. இப்படி புடிடி. நல்லா தூக்கி கொடுமா. அப்பா அடுத்தது என்ன பெரிய பெட்டியா இருக்குது? நீ எங்க பெட்டி பிடிச்சிருந்தா இருக்கிறீங்க? அந்த அடுப்பை ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருக்காங்க. வாங்கிக்க வேண்டியது பாப்பா பாரு. அதான் நல்லா சிலிண்டர் தான் கேட்குறாங்க. இங்கே ஆக்கி சாப்பிட்டுக்கிற மாதிரி. தம்பி சேர்ந்து நில்லுங்க. யாராவது உள்ள விழுந்துட போறாங்க. கிளாப் பண்ணுங்க. அப்படியே கேக் எடுத்துக்க. கீழே கேமரா ஆன் பண்ணு. தெரியல. ஓகே பலூன் மறைச்சிருச்சு. ஓகே எடுத்தாச்சு. பண்ணலடா அது வேஸ்டில விடுங்கடா. எங்கேயாவது ஏதோ பண்ணிடாதீங்கடா. மிஷினு. ஏய் போதும் நீங்க ஏய் போய் அதை பிரிக்க கூடாது. ஏய் எலிக்கு பேப்பர் பண்ணி தரலாம். சிசர் எங்க இருக்குது? அவங்க சிசர் எடுத்து பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு நிமிஷத்துக்கு தேடிட்டு தான் எனக்கு தெரியல. அதான் கிடைச்சிச்சு. என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க பிருந்தாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டான ஹைட்ரா ஃபேஷியல் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. தம்பி தள்ளிக்கிடா ஒரு நிமிஷம். பிரியாவோட மாமா கடைக்கு வந்துருக்காங்க. சாப்பிடும் போது நீ ஃபோன் பண்ண
இல்லை அதான் அக்கா இல்லாமல் போயிட்டாங்க. அக்கா இல்லாத பெரிய இது. மாமா வந்து வீடியோ கோஆப்ரேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் இல்லாதப்ப நீ வந்துட்டு போயிருக்கிற பாருங்க கேட்பாங்க பாரு. இல்லை இல்லை எங்கள் அக்கா கரெக்டாக கேட்பாங்க. நான் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நீ கடைக்கு வந்த. பிரியாணி வாங்க சாப்பிடலாம். எங்கள் மாமா கடையில் எங்கள் மாமா செஞ்சு இருக்கு இதில். சரிம்மா ஃபர்ஸ்ட் இது சாப்பிடுங்க. பாப்பா நீ அதை சாப்பிட்டு ஒன்று நீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அது ஒன்று சாப்பிட்டாங்க. ஹோட்டலோட உரிமையாளர் பாப்பா ஓனர் யாருன்னு கேட்டல, பெரியமா தான் ஓனரு. இல்லை பெரியப்பாட்ட கேட்டாரா, நீ தான் தங்க ஓனர் அப்படின்ட்டார் அவரு. பாப்பாக்கா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். வாங்கறியா மயக்கமா இருக்குதா பிரியாணி திட்டு வந்து சாமி பா. ஐயா இந்த கடை டீ நல்லாவே இல்லை. கடை நல்லா குடுக்கணும்னு இருக்குது. நமக்கு வெளியே இருந்ததுனால அப்படி இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கடா டே சுப்பு? சாமி அடிக்கிற வீட்டுக்கு எப்படா வீட்டுக்கு வரும்ட்டு. வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன குழு குழுன்னா இருக்குது. ஃபேன் போட்டலாம் ஜில்லுன்னு இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மாறியாச்சு. இப்போ தான் நம்மளாக உணர்கிற தருணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்கும் போது. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டி போட்டால் தான் தன்னை ஒரு பெண்ணாகவே உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே வந்து மாற்றியாச்சு. சாயந்தரம் ஒரு வேலை ஒன்று இருக்குது, அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலை. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து படுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? வரும்போதே நல்ல சாப்பாடு, மாமாவோட கடையில் சாப்பாடு. என்னது பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் மாமா செஞ்ச பிரியாணி, அது சிக்கன் கிரேவி ஜம்முன்னு. ஏமாம்மா கொத்து சொல்லவே வேண்டாம், கொத்து பரோட்டா அதை விட அல்டிமேட் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு வந்தாச்சு. அவங்கெல்லாம் அப்படியே கடையில் இருந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்குக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்மளும் நம்ம ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பின. மணி 3. ஃபேஸ் கருப்பிடிச்ச மாதிரி இருக்கோ? டயர்ட் ஆகிட்டேன். அதை படக்கி போட்டாச்சு. நம்மளும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம். நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு இப்போ யார் அப்படின்னா யார் வந்து பார்லர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் கோர்ஸ் முடித்தப்போ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம கூட வந்து அங்கே கோர்ஸ் முடித்த அக்கா தான் பிருந்தாக்கா. அக்காவோட கடை வந்து பார்த்திங்கன்னா மலிச்சம்பட்டியில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. அக்கா வந்து கோர்ஸ் முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நினைக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து விஷ் பண்ணிடுங்க. அந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்கா கடைக்கு போங்க. நல்ல மேக்கப்லேருந்து மேக்கப் கிளாஸ்லேருந்து எல்லாமே வந்து பண்ணுறேன்னு இருக்காங்க. சாரீ ட்ராப்பிங்லேருந்து எல்லாமே பண்ணுறேன்னு இருக்காங்க. ஹைட்ரா ஃபேஷியல்லேருந்து எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. நாங்களும் போயிட்டு ஹாப்பியாக வந்து அதை செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நினச்சி பார்க்கல மாமா கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமாவே வந்து பார்த்திங்கன்னா போன விளாகில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. மாமா வந்து ஏய் வெளிப்போடா, வெளிப்போ, மாமா உள்ளே வந்துட்டாங்க. ஏய் நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டி நாய் வாங்கியிருக்கோம். ஒரு குட்டி நாய் வந்து தோட்டத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம். அதுதான் வந்து ஆடிட்டுருக்கு. சரி ஓகே, இந்த விலாகை வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி அத்தை வந்து எங்கேன்னு கேட்குறீங்க. அத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கறனால அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நாத்தனார் வீட்டில் இருக்காங்க. தனியாக வீடு எடுத்து தங்கலை, நாத்தனார் வீட்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா?
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து உள்ளே வந்து பெட்ரூம்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மெயின் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கல கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறக்காக வந்து முன்னாடியே வச்சுட்டோம். அதுவும் இல்லாமல் சரி முன்னாடியே இருந்துட்டு போது உள்ளே வச்சோம்னா ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து வச்சுட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருந்தீங்க. புது சேரீ புது ட்ரெஸ்ஸு வந்து மாதமாக இருக்கையில் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. நான் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் தண்ணியில் போட்டுருவேன் நான். இன்னொன்று என்ன அப்படின்னா என்கிட்ட இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டாப் தான். இப்போ கொஞ்சம் மாதம் வந்து 7 ஆகிட்டனால என்னால் கரெக்டாக வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் வந்து எடுத்துருந்துருப்பேன். அப்புறம் ப்ரொமோஷன் வந்து ஒரு 2 ட்ரெஸ் வந்து வந்துருந்துச்சு. அதில் தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்ஸ்டாலையும் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் புது ட்ரெஸ் வந்து போடாதீங்க அப்படின்னு. தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேக்ஸிமம் தண்ணியில் போட்டுருவேன். நான் போடாமல் போட மாட்டேன். உடனே வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அப்படியே வந்து நம்ம போட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். இன்னொன்று மெயினாக என்னென்னா டெய்லி விளாக் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் டெய்லி விளாக் வந்தது, இப்போ வரலை அப்படின்னு திருப்பி நான் சொல்கிறேன். எம்பிஎஸ் ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சும்மா ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அதை ரெக்கவர் பண்ண முடியுமா என்னென்னு எனக்கு வந்து 90% எனக்கு தெரியல. 90% கை விட்டாச்சு. இன்னும் ஒரு அந்த 10% என்ன அப்படின்னா புது சேனல் ஆரம்பிக்கிறது. அன்றைக்கி நான் சொன்னது தான். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் ஆரம்பிச்சுட்டு அது என்ன பேர் என்ன ஏதுங்கிற அப்டேட்டை கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் கொஞ்ச நாளைக்கு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி வீடியோ நீங்கள் கேட்குற மாதிரி மார்னிங் ரொட்டீன் விளாகு, ஈவினிங் ரொட்டீன் விளாகு, பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாட்டா.